நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நம்ம குட்டீஸ் தான் அம்மாங்களை விடாமல் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கோன்னு பார்த்தா இங்கே அனிமல்ஸோடைய குட்டீஸும் அதே மாதிரி தாங்க அம்மாவை விடாமல் பின்னாடியே சுற்றிட்டு இருக்குதுங்க. இதுங்கெல்லாம் பண்ணுற அட்டகாசம் வந்து பாருப்பான்னு சொல்லி நாங்கள் வந்து கூப்பிட்டுட்டு இருக்கோங்க. அதுக்குள்ளே பாருங்கள், இந்த பக்கத்தில் வந்து ஒரு பெரியவர் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த இதோட பிளாக்கோட வந்து அங்கே ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது. அது வந்து அவ்வளோ பெரிய ரூபங்க, பார்க்குறதுக்கே பயமாகவே இருந்துச்சு. அது அங்கேருந்து வந்து அட்டகாசம் பண்ணுறதுக்கு எழுந்து வந்துருச்சு. அது பாருங்கள், அது ஒரு குட்டி கூட அமக்கலம் நடந்துட்டு என்ன சின்ன பிள்ளத்தனமா இருக்கு. நன்னாரி பயல ஒரே அட்டகாசம் தான். குரங்க பண்ற அட்டகாசத்தை போட்டோ எடுக்க சொன்னா எங்களை வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். குரங்குங்க சிம்பாஞ்சிங்க எல்லாம் பார்த்தது போதும்னு சொல்லிட்டு இப்போ அடுத்ததாக நெக்ஸ்ட் இந்த பேர்ட்ஸு அந்த இதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க நகர்ந்து அங்கேருந்து. இப்போ நாங்களாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்களா, வண்டலூர் ஜூ தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான். வண்டலூர் ஜூவில் தான் இப்போ எல்லாம் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் எல்லா அனிமல்ஸும் நம்ம என்ன தான் டிவியில் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருந்தாலும் வந்து நேராக வந்து இந்த மாதிரி கிட்ட பார்க்குறது ஒரு பசங்களுக்கு ஒரு ஜாலி தானே. அதனாலேயே நாங்கள் வந்து இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தோம். இங்கே கொஞ்சம் டிக்கெட்லாம் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே ஆக்கிட்டாங்க. 200 அப்படின்ற மாதிரிலாம் அடல்ட்ஸ்க்கு சொன்னாங்க. பசங்களுக்குலாம் கொஞ்சம் கம்மி. அதனால் வந்து சரி அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு. இது பாருங்கள், மான் உள்ளே கூண்டுக்குள்ளே இருக்கும்னு பார்த்தா அது வெளியே வந்து மேய்ஞ்சிட்ருக்கு. எல்லாம் பசங்கள்லாம் விடுவோமா, கூண்டுக்குள்ளே இருந்தாலும் கிட்ட போய் தூக்கி எதாவது அடித்து பார்த்துட்டு இருக்கோங்க. கிட்ட வந்ததும் அவ்வளோதான், அதை தொட்டு பார்த்து அமக்கலம் நடக்குது. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. டேஞ்சரஸ் பிள்ளை, இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். அனிமல்ஸ்லாம் மட்டும் இல்லாமல் இந்த சைடில் வந்து கொஞ்சம் இந்த ஊஞ்சல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த குட்டீஸ்க்கெலாம் கொஞ்சம் விளையாடுற மாதிரி விளையாட்டு ஐட்டம்லாம் வந்து அந்த பக்கமாக இருந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைமில் இந்த பக்கமாக பசங்கள்லாம் கொஞ்சம் விளையாடுறதுக்கும் விட்டாச்சு. இப்போ இங்கே எங்கே வந்திருக்கோன்னா ஈமு அந்த ஆஸ்ட்ரிச் அந்த மாதிரி இடத்த பார்த்துடலாம் அப்படின்றதுனால வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளே வீடியோவை திருப்பிட்டோம் நாங்கள். அதுங்க இஷ்டத்துக்கு எதையோ சாப்பிட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க. நாம் தான் அதுங்க இடத்துல போய் அமக்கலம் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். எரும மாடு கூடவா, அதை என்னவோ பார்க்காத மாதிரி இங்கே வந்து பார்க்குறீங்க என்னன்னு கேட்குறீங்க. ஆனால் வந்து இது பாருங்கள், என்னவோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது காலு கிட்டலாம் என்னவோ அது என்ன காட்டு எரும மாடா என்னன்னு தெரியல. ஆனால் அப்பா என்ன ஒரு நாத்தவங்க, அந்த இடத்துல நிற்க முடியலை. இருந்தாலும் அதான் பின்ன அவங்க இருக்கிற சைஸுக்கு இவ்வளோ நாத்தம் அடிக்காத. அது எங்களை பார்த்து பயந்து ஓடிடுச்சுன்னு நினச்சோங்க. அப்புறம் பார்த்தா அது பாருங்கள், கீழே இருக்கிற தண்ணி பத்தலன்ட்டு அது மேலே இருக்கிற படிக்கட்டில் போய் நின்று குளிச்சிக்கிட்டு வந்து எங்களை பார்த்து ஒரு சீனு போடுது. அதனால் வந்து நாங்கள் என்னவோ பயந்தெல்லாம் ஓடலை. அது மனசில் நினச்சிட்டு இருக்கோம், என் இடத்துல நீங்கள் வந்துட்டு நான் ஏன் உங்களை பார்த்து பயந்து ஓடணும்னுட்டு. அப்புறம் இந்த பக்கம் வந்து இது ஒரு கரடிலாம் பார்த்துட்ருக்கோம். கரடி வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எதையோ வந்து சாப்பிட்டுட்டு மேய்ஞ்சிட்டே இருக்குது. என்னடா நடக்குதுங்க, நான் மேலே வந்துட்டேன்டா. இந்த பக்கம் பார்த்தா இவ்வளோ பெரிய கரடி ஒரு மரத்தை போட்டு இவ்வளோ ஆட்டுனா ஆட்டுது. அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மரம் அப்படியே விழுந்துரும் போல இருக்கே. ஸ்டைலா உட்காந்து வேடிக்கை பார்க்கறான் பாரு. என்னங்க வேடிக்கை பார்க்குறோம், ஒன்றும் இல்லைங்க. ஒரே தாங்க முடியல, காலு வலி, பசி எல்லாம் ஒரே டைமில். இப்போ வந்து நாங்கள் எல்லாம் இங்கே இப்போல்லாம் முதல்லாம் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க சாப்பாடெலாம். இப்போ நாங்கள் சும்மா அந்த ஆன்லைனில் வந்து அதாவது நெட்டில் வந்து பார்த்துட்டு இருந்தோம். கூகுளில் என்ன எப்படிலாம் இருக்குது, இப்போ வண்டலூர்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ற மாதிரி போட்டு பார்த்ததில் வந்து இப்போலாம் சாப்பாடெல்லாம் வந்து அங்கே அலோடு இல்லை, அங்கேயே கேன்டீன் இருக்குன்ற மாதிரிலாம் இருக்கிறத நம்பி நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டோங்க. இப்போ பசிக்குது சாப்பிட்ணுன்னா கேன்டீனுக்கு என்ட்ரன்ஸ்க்கு போனால் தான் சரி. அதுக்குள்ளே பாருங்கள், ஒயிட் டைகர் வாக்கிங் போயிட்டு இருக்குது. அது வந்து சாப்பிட்டுட்டு வாக்கிங் போதா என்னன்னு தெரியல. என்ன ஒரு கெத்தாக நடந்து போயிட்டு இருக்குல்ல.
ஆடினது போதும், வாடா போய் திரும்பி சாப்பிட்றதுக்கு போகணும். இப்போ என்ட்ரன்ஸ்க்கு போனால் தான் சாப்பிட்ணும், அதுக்குள்ளே வந்து இருக்கிற சைடெல்லாம் அப்படியே கவர் பண்ணிக்கிட்டே போகலான்னு சொல்லிட்டு இந்த இதுதான் பெலிக்கன் பேர்ட்ஸ், இந்த க்ரேன்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பேர்ட்ஸ். அப்போது அதோடைய வாயை பார்த்தா அது எல்லாம் ஒரே டைமில் முழுங்கிடும் போல இருக்குது. அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய வாயை வச்சுட்டு சண்டை வேறு போட்டுட்ருக்குதுங்க. ஆனால் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் நம்ம வந்து இந்த ஜூ இல்லை இந்த மாதிரி இந்த ஸ்னேக் பார்க்க அதில் நாங்கள் போகும்போது தானே பார்க்க முடியும். அதனால் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். எதையும் வந்து ஃபீட் பண்ணலாம் முடியல, எல்லாம் வந்து கொஞ்சம் தூரம் தூரமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து பார்க்க சூப்பர். பசி பசி காதடிக்குது, கண்ணு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? பசங்களுக்குலாம் பசி வந்தாச்சு. அதனால் பக்கத்தில் அந்த நடுவுலேயே வந்து கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன கேன்டீன் மாதிரிலாம் அந்த ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் இருந்தது. ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வயிறை ரொப்பிக்கிட்டே நாங்கள் வந்து அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். ஆனால் வந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து சூப்பராக எல்லாம் ஒரு கட்டை பையில் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாங்கங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் கண்டிப்பாக அதே மாதிரி வீட்டிலேருந்து கட்டிட்டு போயிடுவோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சோறு தானங்க முக்கியம்.